அனைவருக்கும் வணக்கம். கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் ஒரு ராசியில் ஒரு மாத காலம் சஞ்சரிப்பார். இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது மாத பிறப்பானது ஏற்படும். அந்த வகையில் சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கும் நாளில் ஆடி மாதமானது பிறக்கின்றது. அதாவது ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமானது பிறக்கின்றது. இந்த ஆடி மாதமானது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மகரம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உத்திராடம் பாதம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் பாதம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மகர ராசி. இந்த மகர ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு ஸ்தனத்தில் சனி, வக்ர நிலையிலும் தைரிய வீரிய ஸ்தனத்தில் ராகுவும், சுகஸ்தனத்தில் சந்திரன், செவ்வாய், பஞ்சமஸ்தனத்தில் குரு, ரணருண ரோகஸ்தனத்தில் சூரியன், சுக்கிரன், களத்திரஸ்தனத்தில் புதன், பாக்கியஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 16/7/2024 அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தனத்தில் இருந்து களத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அனுகூலமாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் இருக்க போகிறது. கடந்த மாதங்களை விட இந்த மாதம் இனி வரும் நாட்களானது பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் யோகமானதாகவும் சாதகமானதாகவும் அமைந்திருக்கின்றது. மகர ராசிக்காரர்களினுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமணமானவர்கள் இல்லற வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையும் மேம்படும். உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து அன்பும் ஆதரவும் பெருகும். அவரால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். முயற்சிகள் கைகூடும். பணத்தை பற்றி எந்த கவலையும் இருக்காது மற்றும் உங்கள் பொருளாதார நிலையும் மேம்படும். வங்கி இருப்பு தொகையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அற்புதமான பலன்களை தரும் குரு பெயர்ச்சி மற்றும் குரு பார்வை தொட்டதெல்லாம் துவங்கும் அமைப்பையும் கொடுக்கிறது. காதலிப்பவர்கள் திருமண முயற்சி மேற்கொள்ளலாம். திருமண யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் சாதகமாக அமைந்திருக்கிறது. மேலும் செலவுகளை மற்றும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும். அலட்சிய போக்கையும் தவிர்க்க வேண்டும். சனி வக்ரம் அடைவது ஒரு சில விஷயங்களில் உங்களை லேசாக தடுமாற வைக்கலாம் அல்லது தாமதங்களையும் ஏற்படுத்தும். பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான தொழில், வேலை, வணிகம் என்று பல விதங்களிலுமே சாதகமான பலனை கொடுக்கும். வேலை மாற்றம் விரும்புபவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இடம் மாறும் வாய்ப்பும் இருக்கிறது. தொழில், வியாபாரம் என்று நல்ல வருமானம் இருக்கும். இருப்பினும் பெரிய முதலீடு அல்லது தொழிலில் அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டும். வரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த மாதங்கள் மிகவும் சாதகமாகவே இருக்கின்றன. பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். சுப செலவுகளும் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகளும் பிறக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவியும் ஒன்று சேருவார்கள். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மாத பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு புது வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளையும் கேட்பீர்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். மகளுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். வாகனங்களில் செல்லும் பொழுது ஒரு சில விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக செயல்படுவதன் மூலம் விபத்துகளை தவிர்க்கலாம். அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில், வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். மேலும் மறைமுக எதிரிகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுதைக்கு வேண்டாம். மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது.
அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை இருந்த சங்கடங்கள் விலகும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். தொழில் வியாபாரம் லாபம் அடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடியும் விலகும். இழுபெருக இருந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளும் நிறைவேறும். புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல அரசு வேலையில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். புதன் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் செயல்கள் யாவும் வெற்றியாகும். எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினர்களுக்கு வரன் அமையும். குலதெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். நினைத்ததை சாதிக்கும் மாதமாகவும் இருக்கும். மேலும் திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார். தைரியமாக செயல்பட வைத்து மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளையும் முடிக்க வைப்பார். உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிப்பார். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அரசு வழியில் ஆதாயத்தை உண்டாக்குவார். சட்ட சிக்கல்களில் இருந்து உங்களை பாதுகாப்பார். எதிரிகளின் பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிப்பார். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்துவார். நோய் நொடி விலகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வெளிநாட்டிற்கு செல்லும் யோகம் ஏற்படும். மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகளும் வெற்றியாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அடுத்ததாக பாதம் 1 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுகஸ்தனத்தில் ஆட்சி பெற்றாலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் 6ஆம் இடத்தில் சஞ்சாரிக்கும் சூரியனும் புதனும் 5ஆம் இடத்தில் சஞ்சாரிக்கும் குருவின் சஞ்சாரமும் அவருடைய பார்வைகளும் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை உண்டாக்கப் போகிறது. இந்த நேரத்தில் தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைவதால் நெருக்கடியிலிருந்து விலகுவீர்கள். உடல் பாதிப்புகள் முழுமையாக விலகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும். முயற்சியாகவும் வெற்றியாகும். புதிய சொத்து சேரும். மாணவர்களின் கனவு நனவாகும். தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகும். விஐபிகளின் ஆதரவு கிடைக்கும். எல்லா வகையிலுமே உங்கள் செல்வாக்கு உயரும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினை பொறுத்தவரை அனுகூலமான அதிர்ஷ்ட மாதமாகவே இருக்கின்றது. கடந்த மாதத்தை விட இந்த மாதமும் இனி வரும் நாட்களும் உங்களுக்கு பெரும்பாலும் யோகமானதாகவே அமைந்திருக்கிறது. உங்களுடைய அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமணமானவர்கள் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையும் மேம்படும். உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து அன்பும் ஆதரவும் பெருகும். அவரால் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். முயற்சிகள் கைகூடும். பணத்தை பற்றி எந்த கவலையும் இருக்காது. உங்கள் பொருளாதார நிலையும் மேம்படும். வங்கி இருப்பு தொகையும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. மேலும் குரு பயிற்சி, குரு பார்வை தொட்டதெல்லாம் துலங்கும் அமைப்பையும் தருகிறது. திருமண யோகமானது மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது. மேலும் செலவுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும். அலட்சிய போக்கை தவிர்க்க வேண்டும். சனி வக்ரம் அடைவது ஒரு சில விஷயங்களில் உங்களை லேசாக தடுமாற வைக்கலாம். தாமதங்களையும் ஏற்படுத்தும். பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். எல்லா விதமான தொழில், வேலை, வணிகம் என்று பல விதங்களிலும் சாதகமான பலனை கொடுக்கும். வேலை மாற்றம் விரும்புபவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இடமாறும் வாய்ப்பு இருக்கிறது. தொழில், வியாபாரம் என்று நல்ல வருமானம் இருக்கும். இருப்பினும் பெரிய முதலீடு அல்லது தொழிலில் அகலக்கால் வைப்பதை தவிர்க்க வேண்டும். வரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்த மாதங்கள் மிகவும் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்கின்றன. மேலும் பரிகாரமாக விநாயகர் பெருமானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் எண்ணெயில் தீபமேற்றி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வது மிகவும் நல்லது. மேலும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபடுவது மிகவும் நன்மையை கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3 மற்றும் 7. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.